என் உயிரான உயர்சாதி சத்திரியரின சொந்தங்களே, நாடக காதலால் சீரழியும் உயர்சாதி சத்திரியரின பெண்களை பற்றி, அதில் சுதா என்ற பெண்ணுக்கு ஏற்பட்ட நிலைமையை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இதை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்குள்ளாரையே ஒரு எண்ணம் கண்டிப்பாக தோன்றுங்கிறத நான் நம்புகிறேன். 2013ஆம் ஆண்டு சுதா என்ற பெண் தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஏழுமலை என்ற நபர் வந்து காதல் செய்து வீட்டை விட்டு கூட்டிகிட்டு போகிறாப்புல. கூட்டிகிட்டு போய் திருமணத்தை வந்து பார்த்திங்கன்னா முற்போக்குவாதிகள், பகுத்தறிவுவாதிகள் என சொல்லிக்கொள்ளக்கூடிய நபர்கள் அந்த திருமணத்தை முன்னின்று நடத்தி வைக்கிறாங்க. திருமாவளவனை முன்னின்று நடத்தி வைக்கிறாப்புல. நான் உங்களுக்கு கமெண்ட்லேயே போடுற பாருங்கள் திருமாவளவன் அந்த இது செய்தியை. அந்த பெண்ணை திருமணம் செய்து அந்த பெண் பல கனவுகளோடு இருந்தாப்புல. என்னென்னா சினிமா படத்தில் காட்டின மாதிரி ஒரு குடிச்ச வீட்டில் இருக்கிறவங்க நல்லா நம்மளை பார்த்துக்குவாப்புல. குடிச்ச வீட்டில் இருக்கிறவங்க ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்க நம்ம கஷ்டமெல்லாம் தெரியும், நம்மளுடைய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராணி மாதிரி பாதுகாப்பாப்புல. அதுதான் உண்மையான காதல்னு நினச்சி சினிமா படத்தில் வர மாதிரி அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கிறாப்புல. ஒடியாரும்போது 20 பவுன் நகை மற்றும் 50,000 ரூபா ரொக்கத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாப்புல அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மகிழ்ச்சியாக நாட்கள் உருண்டோடுது, பணங்கள் கரையுது. பணங்கள் கரைஞ்சு அந்த பெண்ணுடைய 20 பவுன் நகை 2 வருடம் ஓடிடுச்சு. அந்த பெண்ணுடைய நகை பணம் எல்லாமே முடிஞ்சு. அதன் பிறகு அந்த ஏழுமலை, அந்த தலித் ஏழுமலை என்ன செய்கிறாப்புலனா, உங்கள் வீட்டிலிருந்து நீ வந்து பார்த்தீங்கன்னா பணம் 3 லட்சம் ரூபா கொண்டு வா அப்படின்னு சொல்லி தினமும் அடித்து டார்ச்சல் பண்ணுற வேலையாக இருக்கிறாப்புல. எனவே ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தகராறு முற்றுது. இந்த திருமணம் செய்து வைச்ச முற்போக்குவாதிகள், பகுத்தறிவுவாதிகள், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் கொண்டவர்கள், சாதி ஒழிப்புவாதிகள் யாருமே கேட்கல அந்த பெண்ணுக்கு நடக்கக்கூடிய கொடுமையை. குழந்தையும் பெற்றெடுக்கிறாப்புல அந்த பெண். அந்த குழந்தையும் வந்து பார்த்திங்கன்னா பெற்றெடுத்த அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய எதை யாருமே கேட்கல. ஒரு கட்டத்தில் தகராறு முற்றி என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பெண்ணை கொடூரமாக கொலை செய்து சீமனை ஊற்றி எரிச்சிட்டாப்புல. எரித்து அந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்து தற்போது வெளியே வந்திருப்பாக்கலன்னு நினைக்கிறேன். இந்த நிலைமை இதே மாதிரி சுதா மாதிரி பல சத்திரியரான பெண்களின் வாழ்க்கை இந்த நாடக காதல் கும்பலால் சீரழிகிறது தான் உண்மை. தலித் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தாழ்ந்த சமுதாயமும் திட்டமிட்டு இந்த சத்திரியர் இனத்தை அழிக்கணுங்கிற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு வரதுங்கிறது நான் சொல்கிற இந்த உண்மை மூலிமா உங்களுக்கு வெளிப்படுங்கிறது நம்புகிறேன். சத்திரியர் இன சொந்தங்களை எச்சரிக்கையோடு ஒன்றிணைவோம். சமத்துவத்தை மறந்து சத்திரியர் இன உணர்வோடு ஒன்றிணைவோம்.